அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ டைரக்டா பார்த்தீங்கன்னா எடிட்டோரியல் பேஜ்ல ஒரு இம்பார்ட்டன்ட்டான விஷயம் இருந்துச்சு. அதான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்தியா இந்தியாஸ் ஃபாரஸ்ட் ஹோல்ட் த ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இங்க என்ன கான்டெக்ட்ல வந்து டிஸ்கஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரீசெண்டா கிரீன் இந்தியா மிஷனுக்கு கீழே ஒரு சில பிளான் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சில டார்கெட்ஸை வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ என்ன டார்கெட் வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 25 மில்லியன் ஹெக்டேர்ஸ் ஆஃப் டீக்ரேடட் ஃபாரஸ்ட் அண்ட் நான் ஃபாரஸ்ட் லேண்டை வந்து ரீஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஃபாரஸ்ட்டை ரீஸ்டோர் பண்ண போறாங்க. 25 மில்லியன் ஹெக்டேர்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட்டை ரீஸ்டோர் பண்ண போறாங்க. எந்த வருஷத்துக்குள்ள அப்படின்னா 2030க்குள்ள. சரியா? இதுதான் வந்து கான்டெக்ட். இந்த பின்னணியில தான் இந்த ஆர்டிகிளை வச்சு நம்ம பார்க்க போறோம். ஸோ என்ன சொல்றாங்க, கிரீன் இந்தியா மிஷனுக்கு கீழே 25 மில்லியன் ஹெக்டேர் ஃபாரஸ்ட்டை வந்து ரீஸ்டோர் பண்ணணும், 2030க்குள்ள ரீஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ இந்த கிரீன் இந்தியா மிஷன் அப்படிங்கிறது எப்போ வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும். த நேஷனல் மிஷன் ஃபார் கிரீன் இந்தியா ஆர் கிரீன் இந்தியா மிஷன் அப்படின்னு சொல்லலாம். 2014ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? ஸோ இந்த மிஷனோட சக்சஸ் ரேட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு 11.22 மில்லியன் ஹெக்டேர்ஸ்க்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அஃபாரஸ்டேஷன் ஆக்டிவிட்டீஸை வந்து பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ கடந்த 10 வருஷத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11.22 மில்லியனுக்கு ரீஸ்டோரேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஹெக்டேர் அளவுக்கு ரீஸ்டோரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டியூரிங் திஸ் பீரியட் எவ்வளோ ஃபாரஸ்ட் அண்ட் ட்ரீ கவர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 24%லேருந்து 25.17% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்தியா ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி நமக்கு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. சரியா? அந்த ரிப்போர்ட்டோட லேட்டஸ்ட் டேட்டா படி இந்தியாவோட ஃபாரஸ்ட் அண்ட் ட்ரீ கவர், இந்த ஃபாரஸ்ட் அண்ட் ட்ரீ கவர் ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கிரீன் கவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? ஸோ இந்த இந்தியாவோட கிரீன் கவர் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 25.17% இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்மளோட ஃபாரஸ்ட் கவர் டார்கெட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 33% வந்து கொண்டு வரும். ஓகேங்களா? நேஷனல் ஃபாரஸ்ட் பாலிசி படி பார்க்குறப்ப 33% இந்தியாவோட டோட்டல் ஜியோகிராபிக்கல் ஏரியால 33% வந்து நம்ம என்ன பண்ணணும், ஃபாரஸ்ட் கவரா இருக்கணும், கிரீன் கவரா இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட டார்கெட். ஆனால் இப்போதைக்கு நம்ம கிட்ட 25.17% தான் இருக்கு. அப்ப இதை என்ஹான்ஸ் பண்ணணும். என்ஹான்ஸ் பண்றதுக்காக என்ன பண்ணிருக்காங்க, கிரீன் இந்தியா மிஷனுக்கு கீழே ஒரு சில டார்கெட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அதுதான் 25 மில்லியன் ஹெக்டேர்ஸ் வந்து ரீஸ்டோர் பண்ணணும் 2030க்குள்ள. கடந்த 10 வருஷத்துல 11 மில்லியன் ஹெக்டேர்ஸ் ரீஸ்டோர் பண்ணிருக்கோம். ஆனா அடுத்த 5 வருஷத்துல 25 மில்லியன் ஹெக்டேர்ஸ் ரீஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு அம்பிஷியஸ் டார்கெட்டை வந்து வச்சிருக்காங்க. ஓகேவா? அதான் இந்த ஆம்பிஷன் இஸ் போல்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஆம்பிஷியஸான டார்கெட். இதுல இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்தியாவோட ஃபாரஸ்டோட போட்டோசிந்தட்டிக் எஃபிஷியன்சி அப்படிங்கிறது கம்மியாகிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? கிட்டத்தட்ட 12% வந்து டிக்ளைன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. போட்டோசிந்தட்டிக் எஃபிஷியன்சி டிக்ளைன் ஆனா என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொதுவா நம்ம என்ன பண்ணுவோம், கார்பன் CO2 எமிஷன் வந்து அதிகமா இருக்கு. ஸோ கார்பனை அதிகமா எமிட் பண்றோம். நெட் ஜீரோவை நோக்கிலாம் போகணும் அப்படின்னா அதிகமா அஃபாரஸ்டேஷன் பண்ணணும், பிளான்டேஷன் வந்து அதிகமா பண்ணணும், பிளான்ஸை வந்து அதிகமா, ட்ரீஸை வந்து அதிகமா பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அஃபாரஸ்டேஷன் ஆக்டிவிட்டீஸை அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஏன் மரங்களை அதிகமா வளர்க்குறாங்க? பிகாஸ் அது அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை அப்சர்வ் பண்ணிட்டு ஆக்சிஜனை வந்து வெளியே விடும் அப்படிங்கிறதுக்காக தான். ஆனா இந்த போட்டோசிந்தட்டிக் எஃபிஷியன்சி கம்மியாக என்ன ஆகும்னா, ஒரு மரம் அட்மாஸ்பியர்ல இருந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடோட அளவு கம்மியாகிக்கிட்டே வரும். அப்ப வெளியே வரக்கூடிய ஆக்சிஜன் அளவும் கம்மியாக தான் போகுது. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை. நமக்கு நிறைய மரங்கள் வளர்த்தோம்னா அது வந்து கார்பன் சிங்கா ஆக்ட் ஆகும். சரிங்களா? அபிஷியலான டேர்ம் இதுதான். ஐ மீன் டெக்னிக்கலான டேர்ம் இதுதான். நிறைய அஃபாரஸ்டேஷன் பண்றப்ப அந்த ட்ரீஸ் வந்து தே ஆக்ட் லைக் அ கார்பன் சிங்க். தே அப்சார்ப் கார்பன் ஃப்ரம் தி அட்மாஸ்பியர். ஓகேவா? ஸோ இஃப் போட்டோசிந்தட்டிக் எஃபிஷியன்சி டிக்ளைன்ஸ் என்ன ஆகுது, நமக்கு அந்த கார்பன் சிங்கா ஆக்ட் ஆகக்கூடிய அந்த கெப்பாசிட்டியை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ட்ரீஸ் வந்து இழந்துகிட்டே வரும். அப்ப அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம அஃபாரஸ்டேஷன் ஆக்டிவிட்டீஸை பண்ணணும். சரிங்களா?
அப்ப சயின்டிஃபிக் இன்டர்வென்ஷன் அப்படிங்கிறது தேவைப்படுது. பொதுவாவே என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியால இருக்கக்கூடிய இந்த அஃபாரஸ்டேஷன் ஆக்டிவிட்டீஸ்ல 3 அ முக்கியமான ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கு. 3 சேலஞ்சஸ் வந்து இருக்கு நமக்கு. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன். ஓகேவா? ஸோ கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது எந்த ஒரு ஸ்கீம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னாலுமே, அதுக்கு இந்த சிவில் சொசைட்டியோட பார்ட்டிசிபேஷன் கட்டாயம் தேவைப்படுது. ஓகேவா? ஸோ இந்தியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாரஸ்ட்ட டிபெண்ட் பண்ணி கிட்டத்தட்ட 200 மில்லியன் இந்தியன்ஸ் வந்து இருக்காங்க. பேஸ்ட் ஆன் ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் படி பார்க்கிறப்ப, அவங்களுக்கு நெறைய உரிமைகள் இருக்கு. ஒரு மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ எடுத்துட்டு வரலாம். ஓகேங்களா? இந்த மாரி நெறைய உரிமைகள் வந்து ஃபாரஸ்ட் டிபெண்ட் பண்ணி ஃபாரஸ்ட் ரைட் ஆக்ட்க்கு கீழ குடுத்திருக்காங்க. நெறைய மில்லியன் இந்தியன்ஸ் வந்து ஃபாரஸ்ட் டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. இருந்தாலும் அந்த அஃபாரஸ்டேஷன், கன்சர்வேஷன் ஆக்டிவிட்டீஸ்ல கம்யூனிட்டீஸ வந்து இன்வால்வ் பண்றது கம்மியாயிக்கிட்டே வருது. ஓகேங்களா? ஸோ கம்யூனிட்டீஸ வந்து பார்த்தீங்கன்னா, லோக்கல் கம்யூனிட்டியோட பார்ட்டிசிபேஷன் எதுக்காக தேவைப்படுதுன்னா, அவங்க காலங்காலமா அங்கேயே இருக்கக்கூடிய மக்கள். ஓகேவா? ஸோ அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு அவங்களுக்கு சஸ்டெய்னபிளான ஒரு சொல்யூஷன் தெரியும் ஆல்ரெடி. ஓகேங்களா? இப்ப கடலோர பகுதிகள்ல இருக்காங்க அப்படின்னா, அங்க ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா, அத அவங்களே சரி பண்ணிக்குவாங்க. அதே மாரி தான் ஃபாரஸ்ட்ல இருக்கக்கூடிய ட்ரைபல் பீப்பிள்ஸுமே அங்க ஏதாவது பிரச்சனை வரப்ப, அதுக்கு ஃபாரஸ்ட்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ வச்சே அவங்கனால ஒரு சொல்யூஷன டிவைஸ் பண்ண முடியும். அது சஸ்டெய்னபிளான சொல்யூஷனா இருக்கும். இந்த மாரி லோக்கல் நாலேட்ஜ வந்து நம்ப கன்சர்வேஷன் டிரைவ்ஸ்ல, அஃபாரஸ்டேஷன் டிரைவ்ஸ்ல வந்து இன்க்ளூட் பண்றப்ப தான், அதனுடைய சக்சஸ் ரேட் அப்படிங்கிறது இன்கிரீஸ் ஆகும். ஆனா, அது வந்து அந்த ஒரு விஷயத்த நம்ம பண்றது கிடையாது. ஓகேங்களா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, எக்காலஜிக்கல் டிசைன் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ எக்காலஜிக்கல் டிசைன் அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்ப, நமக்கு பொதுவா இந்த பிளான்டேஷன்ஸ் அஃபாரஸ்டேஷன் ஆக்டிவிட்டீஸ்னாலே என்ன மரங்கள எடுத்துட்டு வருவாங்கன்னா, யுக்காலிப்டஸ் எடுத்துட்டு வருவாங்க. ஆர் எல்ஸ் அக்கேசியாவ எடுத்துட்டு வருவாங்க. ஓகேவா? ஸோ ஹெவியா இத தான் வந்து அ டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. அஃபாரஸ்டேஷன்னாலே இந்த மரங்கள், இந்த சாப்லிங்ஸ தான் குடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இது வந்து அன்சஸ்டெய்னபிளான ஒரு பிராக்டிஸ். பிகாஸ் யுக்காலிப்டஸா இருக்கட்டும், அக்கேசியாவா இருக்கட்டும், இது எல்லாமே கிரவுண்ட் வாட்டர வந்து அதிகமா எடுத்துக்கும். சரிங்களா? அதே மாரி நேட்டிவ் ஸ்பீசிஸ வந்து வளர விடாது. அப்படிங்கிறப்ப மறுபடியும் லோக்கல் கம்யூனிட்டியோட நாலேட்ஜ பேஸ் பண்ணி, அந்த ஏரியாவுல என்ன மரங்கள்லாம் நேட்டிவா இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு, அந்த ஏரியாவுக்கு தகுந்த ஒரு ஸ்பீசிஸ வந்து நம்ம பிளான் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல எக்காலஜிக்கல் டிசைன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயத்த நம்ம மிஸ் பண்றோம். இந்த இடத்துல தான் சயன்டிஃபிக் இன்டர்வென்ஷன் அப்படிங்கிறது தேவைப்படுது. அந்த எக்காலஜிக்கு ஏத்த பிளான்ட்ட நம்ப கொண்டு வரப்ப, அந்த இடத்துல போட்டோசிந்தெடிக் எஃபிஷியன்சியுமே என்ன ஆகும்? இன்கிரீஸ் ஆக ஆரம்பிக்கும். சரிங்களா? பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்த இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அடுத்ததா ஃபைனான்சிங் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ அஃபாரஸ்டேஷன் இனிஷியேட்டிவ்ஸ்க்கு கவர்ன்மென்ட் சைட்ல இருந்து இந்த கேம்பா ஃபண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? கேம்பா இன் தி சென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காம்பன்சேட்டரி அஃபாரஸ்டேஷன் ஃபண்ட், அஃபாரஸ்டேஷன் மேனேஜ்மென்ட் அண்ட் பிளானிங் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? இந்த கேம்பாக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, சிம்பிளா கேம்பான்னு சொன்னா போதும். இந்த கேம்பாக்கு கீழ பார்த்தீங்கன்னா, ஃபண்டிங் வந்து ஒவ்வொரு ஸ்டேட் கவர்ன்மென்ட்க்கும் அலோகேட் பண்றாங்க. ஆனா இந்த ஃபண்டிங்க வந்து 100% யூஸ் பண்றாங்களான்னு பார்த்தா கிடையாது. அப்ப ஃபண்டிங் அப்படிங்கிறது இருக்கு. அதுவே ஆல்ரெடி பத்தாம தான் இருக்கு. அந்த பத்தாம இருக்கக்கூடிய ஃபண்டிங்கே இவங்க சரியான முறையில யூஸ் பண்றதில்ல. அப்ப இந்த மாரியான சேலஞ்சஸ நம்ப அட்ரஸ் பண்றப்ப என்ன ஆகும்னா, இந்த கிரீன் இந்தியா மிஷனுக்கு கீழ நம்ப வச்சிருக்கக்கூடிய ஆம்பிஷியஸ் டார்கெட்டான 25 மில்லியன் ஹெக்டேர்ஸ் ஆஃப் டிகிரேடட் ஃபாரஸ்ட் அண்ட் நான் ஃபாரஸ்ட் லேண்ட நம்மளால கட்டாயம் 2030க்குள்ள ரீஸ்டோர் பண்ண முடியும். அதுதான் இந்த ஆர்டிகல்ல சொல்ல வராங்க. சரியா? ஸோ இது போத் பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு தேவைப்படும். கிரீன் இந்தியா மிஷன்னா என்ன? எப்போ வந்துச்சு? என்ன அப்ஜெக்டிவ்? இப்ப என்ன பண்ணியிருக்காங்க? அந்த மாரியான விஷயங்கள். மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தீங்கன்னா, ஆ ஃபாரஸ்டேஷன்ல வந்து என்ன மாதிரியான சேலஞ்சஸ் இருக்கு? அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதுக்கு வே ஃபார்வர்ட் எழுத சொல்லலாம். இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ல நம்ம இந்த டாபிக்க பார்க்கணும். சரியா? என்விரான்மென்ட்ல வந்து நமக்கு வரும். ஓகேவா? குரூப் 1 மெயின்ஸ்ல, அதே மாரி குரூப் 2 மெயின்ஸ்லயும் யூஸ் ஆகும். சரியா? ஸோ இன்னைக்கு முக்கியமான ஒரு ஆர்டிகிள் பார்த்திருக்கோம். தேங்க் யூ.